பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா, கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. என்ன நீ அம்மா எங்க போயிட்டா? நான் கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேன் தாத்தா. கொஞ்சம் மனசு ரிலாக்ஸா இருக்கும்ல. அப்படியா? எனக்கு உன் மனசு புரியுது நீயா. ஆனா நம்ம எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். எதுவா இருந்தாலும் நீங்க எல்லாம் ஏத்துக்கிட்டு தான் தாத்தா ஆகணும். என்ன நடந்தாலும் என்ன நடக்க போக்க இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இனியாமா நான் எப்படி உனக்கு ஆறுதல் சொல்ல போறேன்னு யோசிச்சுட்டு இருந்தா நீ எங்களுக்கு ஆறுதல் சொல்றியா? எங்களை விட உனக்கு தான் வலிக்கும்னு எனக்கு தெரியும்டா. தாத்தா, நீங்க அடிக்கடி ஒன்று சொல்லுவீங்களா, இந்த பூமியில நம்ம நிரந்தரமா தங்குறதுக்கு வரல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பூமி நம்மளோட வாடகை வீடு மாதிரி. கொஞ்ச நாள் வந்து தங்குறோம், நம்ம நாள் முடிச்சதும் போய் தான் ஆகணும் அப்படின்னு. நம்ம நாள் முடிச்சதும் போய் தானே தாத்தா ஆகணும். இதை நாங்க எப்படி உனக்கு சொல்லி புரிய வைக்க போறோம்னு யோசிச்சுட்டு இருந்தா நீ எங்களுக்கே ஆறுதல் சொல்றியாமா? தாத்தா, எல்லாரையும் நல்லா பார்த்துக்கோங்க. இனியா, டாக்டர் தான் 0.1% பேசியிருக்காருலாம். கண்டிப்பா நம்ம அன்பு திருப்பி நமக்கு கிடைச்சிருவான். கிடைக்க மாட்டான்னு எனக்கு தெரியுமா. என் அன்பு கூட பொறுத்து நினைச்சு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? மனசுல இருக்கவங்க கூட ஒரே நாள்ல ஒரே நேரத்துல ஒன்னா இந்த உலகத்தை விட்டு போறது. ஒரே நாள்ல தான் பிறந்தோம், ஒன்னாதான் இந்த பூமிக்கு வந்தோம், ஒன்னாதான் இந்த பூமியில இருந்து போக போறோம். நான் வருத்தப்படுறேன்னா அது உங்களையும் அப்பாவை நினைச்சு மட்டும்தாம்மா. ஒரு பையனையே எடுத்துட்டாங்க கடவுள், 2 பிள்ளை இல்லையேன்னு நீங்க துடிச்சு போயிருவீங்களம்மா. ஆனா என்னால அன்பு இங்க இல்லாம இங்க இருக்கவே முடியாதுமா. இனியாமா, உன் வருத்தம் எனக்கு புரியுது. கண்டிப்பா அவன் திருப்பி வருவான் பாரு. நீங்க அப்பாவும் எதுக்கும் வருத்தப்படக்கூடாதுமா. ஏஞ்சல் இருக்கா. எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, இனியாப்பி எல்லாரும் இசை கூட நல்லபடியா பேசுங்க. அவளை அப்பப்போ வீட்டுக்கு கூப்பிடுங்க. அப்புறம் அந்த ஃபிஷ் டேங்க்ல கூட்டத்தோட கூட்டமா அன்பு எனக்கு வாங்கி கொடுத்த ஃபிஷ்ஷும் இருக்கு. அதை பார்த்தாலே தனியா தெரியும். அதே நல்லா பார்த்துக்கோங்க. இவ எதுக்கு சம்மந்தம் இல்லாம பேசிட்டு நிக்கிறா? அவ்வளவுதான். இனியா, வீட்டுக்கு போனோம்னு சொன்னலாம், வீட்டுக்கு போனியா? இல்ல சார், என் உயிர் இங்க இருக்கும்போது எப்படி நான் நிம்மதியா வீட்டுக்கு போவேன்னு நினைக்கிறேன். போகல. நிஜமா போகல தானே? நிஜமா போகல சாம். நான் சேப்பல்ல ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்புறம் சாம், உன் ஃப்ரெண்டு தான் இனிமே எங்க வீட்டுல இருக்க போறது இல்லல, அதனால வீட்டு பக்கம் எல்லாம் வராம இருந்துராதா. நாங்க அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு தான் இருப்போம். அதனால அவ இல்லைன்னு நினைச்சிட்டு வீட்டுக்கெல்லாம் வராம இருந்துராதா. எல்லாருக்கும் இனிமே நீ தானே ஆறுதலா இருக்கணும். ஏன் நீ எங்க போற? இல்ல சாம், சொல்றேன். அவன் தான் இல்லையேன்னு சொல்லிட்டு வீட்டு பக்கம் எல்லாம் வராம இருந்துராதா. கம்பெனிக்கு எல்லாமே நீ, ஏஞ்சல், அப்புறம் ஆகாஷ் தான். எங்க வீட்டுக்கு ஒரு பில்லர் மாதிரி நீ தான் இனிமே இருக்கணும். அதான் கேக்குறேன், நீ எங்க போறேன்னு. எங்கேயும் போகல. நான் அன்பு கூட அவனோட கடைசி நேரத்துல நான் அவன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் போறேம்மா. இனியன் வருவான்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவன் திருப்பி வரவே இல்லை. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் அன்பு திரும்ப வந்துருவான். வந்தா அதை விட சந்தோஷம் வேற ஏதாவது இருக்காமா? எனக்கு அவன் பக்கத்துல இருக்கணும் போல இருக்கு. நான் அவன் பக்கத்துல போய் உட்காந்துக்கிறேன். சரிம்மா. இவ வீட்டுக்கு போயிருப்பாளா? பேசுறத பார்த்தா சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சேச்சா, அப்படியெல்லாம் இனியா பண்ண மாட்டான். எத்தனை பேருக்கு தற்கொலை எதுக்குமே முடிவு கிடையாதுன்னு அட்வைஸ் பண்ணிருக்கா. அவ கோழ மாதிரி எல்லாம் முடிவெடுப்பாளாம். மது, இது ஹாஸ்பிட்டல். ஆளுக்கு இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்க. வீட்டுல உள்ளவங்களுக்கு நீ, இனியா, நீங்க எல்லாரும் தான் ஆறுதலா இருக்கணும். அவ என்னடானா மொத்தமா உடஞ்சிட்டா. மித்ரன், எனக்கு சின்ன வயசுல இருந்தே இனியாவையும் தெரியும், அன்பையும் தெரியும். இந்த வீட்டு பையன் இனியா நடக்கும்போது எல்லாரும் துடிச்சு போயிட்டாங்க. ஏன் இனியாவால கூட தாங்கிக்க முடியலதா. ஆனா அன்பு எப்பவுமே ஒண்ணு சொல்லுவாரு, பொண்ணுங்களை மதிக்க தெரிஞ்சவன் தான் ஆம்பளை, பொண்ணுங்களை மதிக்க தெரியாதவன் உயிரோட இருந்த வேஸ்ட் தான் அப்படின்னு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் கூட இனியா கிட்ட எத்தனையோ நாள் சொல்லியிருக்காரு, உங்க அண்ணன் இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறது மதுவோட வாழ்க்கையாவது இனிமே நல்லபடியா மாத்தோம். இனியாவது அண்ணனோட டார்ச்சர் இல்லாம மது வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சந்தோஷப்படு. அவரை பொண்ணுங்கள அந்த அளவுக்கு மதிக்கிறவர் மித்ரன். அவர் இப்படி படுத்திருப்பாருன்னு நான் கனவுல கூட யோசிச்சு பார்த்ததில்ல. யாருக்கு ஒண்ணுனாலும் அவரால் தாங்கிக்க முடியாது. அதான் மித்ரன் சாம்க்கு வர இருந்தத அவர் வாங்கி
இப்ப இப்படி படுத்துட்டு இருக்காரு. எப்படி இனிமே இனியா வார்த்தல் படுத்த போறேன்னு தெரியல. அவ எவ்வளவு கனவு கண்டுட்டு இருந்தா, எவ்வளவு ஆசைப்பட்டுட்டு இருந்தா, எல்லாம் சுக்கு நூறாக போகுது. உசரே உசரே அட நீதானடா, கனவா நனவா இங்க நின்னாயடா, காயோ ஆராதா நெஞ்சோ சேராதா, காணோ நிழலிப்போ நெசமாகாதா. என்ன புருஷா, உன் பொண்டாட்டிய கூடவே கூட்டு போறத நினைச்சு சந்தோஷமா தானே இருக்கேன். ஏன்னா நான் கூடவே வரத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் பேசுறதெல்லாம் உனக்கு கேட்காதுல்ல. எப்போ நம்ம மேல போய் மீட் பண்ணுவோம், எப்போ உன் கூட பேச போறேன்னு ஆசையா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் தான், ஒன்னாவே வந்தோம், ஒன்னாவே போக போறோம்ல. என்ன சொன்ன அன்பு, உனக்கு கடைசி காரியெல்லாம் பண்ணும்போது நான் பூ போட்டோட வந்து நிக்கணுமா? அப்படித்தான் அன்பு வந்திருக்கேன். என்ன ஒண்ணு, ஒரு தடவை நீ கண்ணை திறந்து பார்த்துட்டேனா சந்தோஷமா இருக்கும். ஒரு வருத்தம் இருக்கு அன்பு. இங்க நம்ம கணவன் மனைவியா நம்ம வாழ்க்கைய ஒரு நாள் கூட வாழல, கனவுலதான் வாழ்ந்திருக்கோம். நிஜத்துல ஒரு நாள் வாழ்ந்தாலும் அது எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம 2 பேரும் ஒன்னா தானே இருக்க போறோம். ஏன்பு தப்ப நீயே பண்ணியிருந்தாலும் அமைதியெல்லாம் இருக்க மாட்டாலாம். ஏதோ உனக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்களே தப்பு பண்ண மாதிரி கோவப்பட்டு உன் பக்கம் நியாயத்தை பேசுவேலாம். நான் இவ்வளோ பேசுவேன் அன்பு. இங்கேருந்து நம்ம போக முன்ன ஒரே ஒரு தடவை உன் வாய்ஸை கேட்கணும்னு ஆசையா இருக்கு. ஓய் குல்ஃபின்னு ஒரு தடவை சொல்றியா? பாரதி பாரதி, நான் உன் கண்ணம்மா வந்திருக்கேன். ஏன் பாரதி, காதலுக்கு தேவை இதயம் தானே, மூளை இல்லையே. அப்போ நான் பேசுறது உனக்கு கேட்கலையா? இனிமே உன் குரலை நான் கேட்கவே முடியாதா? பாரதி, நான் என்னால நீ இல்லாத இடத்துல ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அதுக்காக உன் கூடவே இருக்கணுங்கிறதுக்காக நான் எவ்வளோ பிளான் போட்டு உன் கூடவே இருந்தேன் பாத்தியா? நீ பாரதியாவும் நான் கண்ணம்மாவாவும் நம்ம ஒன்னாவே வாழ்ந்துட்டோம்ல. நம்ம 2 பேரோட கடைசி நிமிஷம் இதுதான் அன்பு. சந்தோஷமா இருக்கலாம், ஒன்னா போக போறோம் அப்படின்னு. எனக்கு ஒரே ஒரு ஆசை அன்பு, உன் மார்பில் சாஞ்சுதான் என் உயிர் போகணும். நம்ம 2 பேரோட உயிர் போனாலும் ஒன்னாதான் போகணும், வாழ்ந்தாலும் ஒன்னாதான் வாழணும். என்னை நீ பிரிந்திடும் நொடிகள், எனக்குள் 100,000 வலிகள், நம் கனவெல்லாம் சிதைந்ததை கண் முன் கண்டேன் அன்பே. உன்னருகில் மலர் போல் இன்று மலர்ந்தேனே, இன்றே தனிமையில் இருந்தேன். உன்னருகில் மலர் போல் இன்று மலர்ந்தேனே, இன்றே தனிமையில் இருந்தேன். கனவே உன்னை வந்து சேர நான் இங்கு வரம் ஒன்று கேட்டேன். என் மரணம் நெருங்கிடும் போதும் நினைவினில் வாழ்ந்திடுவேனே. அன்பு, எனக்கு மார்பில் சாஞ்சு படுக்கணும் போல இருக்கு. ஆனா இப்போ உனக்கு அது கூட வலிக்கும் பாத்தியா? அதான் என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் உட்காந்துருக்கேன். என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லை. சரி, நீ போய் டீ ஏதாவது குடிச்சிட்டு வா. அது வரைக்கும் நான் அவன் பக்கத்துல இருக்கேன். இல்ல சாம், இது அன்போட கடைசி நிமிஷம். கடைசி நிமிஷத்துல நான் அவன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால சாம், நான் எங்கேயும் போற மாதிரி எல்லாம் இல்ல, இங்கே தான் உட்காந்துருக்க போறேன். சரி, நீயா அழுறதுக்காவது கொஞ்சம் தெம்பு வேணும்லாம். ஒரு கப் டீயாவது குடிச்சிட்டு வா. எனக்கு எதுவும் வேண்டாம், நீ வேணா உட்காந்துக்கோ, ஆனா என்ன கிளம்ப சொல்லாதான். டேய் அன்பு, எல்லாரையும் சோகத்துல மூழ்கடிச்சிட்டு நீங்க அமைதியா வந்து படுத்திருக்கியா? அங்க மொத்த ஃபேமிலியும் கதறிட்டு இருக்காங்கடா. ஓ, இனியாவை பாரு, அவளால நீ இல்லாததை தாங்கிக்கவே முடியல. யாரையும் கஷ்டப்படுத்தாம எல்லா கஷ்டத்தையும் நீயே அனுபவிக்கிறதானடா உனக்கு பழக்கம். இப்போ நீ இப்படி படுத்திருக்கிறதுனால மொத்த குடும்பமா கதறிட்டு இருக்க அன்பு. ஆறுதல் சொல்றதுக்கு கூட எந்திரிச்சு வர மாட்டியாடா? அன்பு, எப்பவுமே நீ என்கிட்ட ஒன்று சொல்லியிருக்க, எத்தனையோ தடவை சைட்ல என் உயிரை நீ காப்பாத்திருக்க. இதுக்கெல்லாம் உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறணும் அப்படின்னு. இப்படி ஒரு கைமாறு எனக்கு வேண்டாம் அன்பு. தயவு செஞ்சு திரும்பி வந்துடுடா. உனக்கு ஒரு காவக்காரன மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டனே தவிர என்னால உன் உயிர் போகணும் நான் நினைச்சு கூட பார்க்கலடா. இந்த உலகத்தை விட்டு என்னாலதான் நீ போக போறேன்னு எனக்கு முன்னமே தெரிஞ்சிருந்தா உன் கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சிருந்திருக்க மாட்டேன். அன்பு, இந்த பூமியில என்னால யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல, ஆனா உன்னால நிறைய பேருக்கு பிரயோஜனம் இருக்குடா. நீ குழந்தைங்களை எடுத்து வளர்த்துட்டு இருக்க,
அப்புறம் எத்தனையோ குழந்தைங்களுக்கு படிப்புக்கு செலவு பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் எத்தனையோ பேர் ஒன்னால நல்லா இருக்கணும்டா. அப்படிப்பட்ட நீ இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. எந்திரிச்சு வந்துரு அன்பு. அவனுக்கு கேட்கல, கேட்காது, எதுவும் கேட்காது, கேட்க வேண்டாம். எங்க போய் பேசணுமோ அங்க போய் அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன். எங்க நாங்க இருக்கணுமோ அங்க நாங்க இருந்துக்கிறோம். எங்க இருந்தாலும் ஒன்னாதான் இருப்போம். நம்புவோம் இனியா. அந்த 0.1% கூட அந்த நம்பிக்கையை கூட இழந்துடாதான். எப்ப வேணாலும் மிராக்கிள் நடக்கலாம். கடவுள்னு ஒருத்தர் இருக்காங்கன்னா எப்ப வேணாலும் அதிசயம் நடக்கும். சாம், நான் அன்பு கூட தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவன் உயிர் இங்கேருந்து போகும்போது நான் மட்டும்தான் அவன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ஆறுதலா இரு. எல்லாருக்கும் நீயும் ஒரு புள்ள மாதிரி தான். அன்பு இடத்துல உன்னால இருந்து எல்லாம் பண்ண முடியாட்டாலும் அப்பப்ப எங்க வீட்டுக்கு ஆறுதலா வந்து போயிட்டாரு. இதெல்லாம் என்கிட்ட நீ சொல்லணுமா? எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் பொழைச்சு வந்துருவான். நீ என்ன அவன் போயிடுவாங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கான். அவன் வந்துருவான். சாம், நீ கொஞ்சம் வீட்டுல இருக்கவங்க கூட ஆறுதலா இரு. சரி நீயா, ஸ்ட்ராங்கா இரு. அவன் கடைசி நேரத்திலேயாவது திரும்ப வருவான். எத்தனை பிரெயின் டெத்தை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். டாக்டர் சொன்ன மாதிரி ஹோமா ஸ்டேஜுக்கு போனவங்கள கூட மறுபடியும் எந்திரிச்சு உட்கார வைக்க முடியும். ஆனா எப்போ உனக்கு பிரெயின்ல அடிபட்டுச்சோ அப்பவே உனக்கு இந்த பூமிக்கு சம்மந்தம் இல்லதான். உனக்கு சம்மந்தம் இல்லாத இந்த பூமியில எனக்கு மட்டும் என்ன சம்மந்தம் இருக்க போகுது? இனியா, என்ன மது, வெண்டிலேட்டர் ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. ஆர்கான்ஸ் டொனேட் பண்றதுக்கும் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஓ அப்படியா? நீ உனக்கு கொடுத்த வேலைய பார்த்துட்டு போ. எனக்கு கடைசி டைம்ல அன்பு கூட நான் மட்டும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சரிடி, பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மொத்தமா போயிடுவான்ல. நீ போ மது, நான் தனியா உட்காரணுங்க. ஸ்ட்ராங்கா இருக்கியா? அதை தவிர எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அன்பு, போக போறோம். இந்த அழகான குடும்பத்துல சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டோம். நம்ம அங்க போய் ஒன்னா சந்தோஷமாவே இருக்கணும். அப்புறம் பாரதி, எனக்கு உன் மேல ஒரு துளி கோபம் கூட இல்ல. இந்த ஜென்மத்துல என்னால உன் மேல கோவப்படலாம் தெரியாது. வெளியில வார்த்தைய வேணா வரலாமே தவிர மனசளவுல நீ என் புருஷன். எப்பவும் என்னால உன் மேல கோவப்பட தெரியாதுடா. ஐ லவ் யூ பாரதி. உடல் பொருள் உயிரே நீ உனை சேரவா, விடியும் வரையில் உனை தாலாட்டவா, நெஞ்சில் சுமப்பேனே கருவாய் காப்பேனே, உந்தன் மறுபாதி நானாகிறேன். என்னாச்சு? மித்ரன், அன்புக்கு இப்ப கான்சியஸ் வந்துட்டு போச்சு. என்ன சொல்ற இனியா? அன்புக்கு கான்சியஸ் வந்துட்டு போச்சு. அவரு கண்ணை திறந்து வச்சிருந்ததை நான் கண்ணால பார்த்தேன். சரி, நான் உடனே டாக்டர் வர சொல்றேன். இவளுக்கு என்னாச்சு? என்னமோ சாப்பிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். நீ பல்ஸ் செக் பண்ணு. நான் உடனே அந்த டாக்டர் வர சொல்றேன். இனியா, ஏன்டி இப்படி ஒரு முடிவெடுத்த? மது, நீ என்னமோ சாப்பிட்டுருக்கா. நீ பல்ஸ் செக் பண்ணிட்டு டாக்டர் கூப்பிடு. ஒரு தடவை கான்சியஸ் வந்ததுனால கண்டிப்பா இனிமே அன்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் இனியாவை பாக்குறேன். கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா, பாரதி காதலியே. கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே. செல்லம்மா செல்லம்மா. தைரியமா இரு வித்யா. எங்க அண்ணனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணுனா அப்புறம் நாங்க எல்லாம் ஒண்ணுமே இல்ல. டாக்டர் சொன்ன மாதிரி அந்த 0.1% கூட இழந்துட வேண்டாம்மா. நம்பிக்கை தான் வித்யா எல்லாமே. ஒருத்தங்க வந்துருவாங்க நம்ம நம்பணும்னு வச்சுக்கோ. இறந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இனியாக்கு என்னாச்சு? என்னாச்சு? வாயிலிருந்து ரத்தம் வர வருது. சாம், அன்புக்கு கான்சியஸ் வந்துட்டு ஒரு தடவை வந்துட்டு போனதுனால கண்டிப்பா அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. இனியும் ஏதோ பாய்சன் சாப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். இவன் என்ன லூசா? நீங்க பக்கத்துல டாக்டர் இருப்பாரு. மது பார்த்துட்டு தான் இருக்கான். உடனே அன்பை பார்க்க சொல்லுங்க. நான் இனியாவை பாக்குறேன். கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. சாம், என்ன கண்ணா சொல்றான்? ஆமா தாத்தா,
அன்புக்கு நினைவு வந்துட்டு ஒரு தடவை வந்துட்டு போனதுனால மறுபடியும் அவனுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு மித்திரன் சொல்லிட்டாரு. ஆனா இனியாதான் வீட்டுக்கு போனேன்னு சொல்லிட்டே இருந்தா தாத்தா. போவேண்டான்னு சொன்னேன். கேட்காம போயிருக்கான்னு நினைக்கிறேன். போய் என்னமோ கிறுக்கு வேலை பார்த்திருக்கான். உங்க ரூம்ல தான் எப்பவுமே பாய்சன் எல்லாம் இருக்கும் தாத்தா. ஐயோ அது தோப்புக்கு ஏதாவது தேவைக்காக நான் வாங்கி வச்சிருக்கது. அததான் என்னமோ குடிச்சிட்டு வந்திருக்கான். அதை குடிச்சிட்டு வந்துட்டு தான் சாம் அன்பு இல்லைன்னு நீ இந்த வீட்டுக்கு வராம எல்லாம் இருந்துடக்கூடாது, எப்பவும் வந்துட்டு தான் போகணும்னு என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருந்திருக்கான். சாம் சார், அன்பு சார் திரும்ப வரமாட்டாருன்னு நினைச்சோம். அவருக்கு மறுபடியும் நினைவு வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இனியாக்கு எதுவும் ஆகாது. அவங்க 2 பேரும் ஒன்னா இது வரைக்கும் வாழ்ந்ததே இல்லையே. அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்றதுக்காக தான் கடவுள் மறுபடியும் அன்பு சாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இனியாக்கு எதுவும் ஆகாது. இனியாக்கு அன்புனா அவ்வளவு பிடிக்கும் தெரியும். ஆனா அவன் கூடவே பிறந்துட்டு அவன் கூடவே போயிடலான்னு நினைப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. ஏற்கனவே ஒருத்தனை தான் இழந்துட்டோம். மறுபடியும் இவ இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கான். எங்களுக்கு இனிமே யார் இருக்கா? அவனுக்கு ஒன்றும் இல்லலாம். அவனுக்கு ஒன்றும் இல்லைன்னா அவளை திரும்ப வந்துருவா. எப்படி நம்ம குடும்பத்தை விட்டவங்க 2 பேரையும் கடவுள் எடுத்துப்பாரு? அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாரு. திருப்பி 2 பேரையும் கொடுத்துருவாங்க. அவன் கூடவே வந்தோம், அவன் கூடவே போயிடலான்னு முடிவு எடுத்துட்டான். அந்த பைத்தியக்காரன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான். அதனாலதான் தாத்தா இனிமே நீங்க தான் எல்லாமே, எல்லாருக்கும் ஆறுதலா இருங்க. நம்ம பூமிக்கு வந்தது வாடகை வீடு மாத்திருக்கான்னு எனக்கு ஆறுதலா பேசிட்டு போயிருக்கான். நீ ஏன் சாம் அவளை வீட்டுக்கு விட்ட? எல்லாரும் விட அவதான் உடஞ்சு போயிடுவான்னு நமக்கு தெரியும்ல. ஆமா சாம், உன்கிட்ட வீட்டுக்கு போனன்னு வர சொல்லியிருக்காலாம். அப்ப நீ தானே அவளை கவனமா பாத்துருந்துருக்கணும். இல்ல அங்கிள், நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிருந்தேன். அந்த நேரத்துல தான் இந்த பைத்தியக்காரி வீட்டுக்கு போயிருக்கான். ரமணி பாட்டியே தாண்டி வீட்டுல அவங்க எல்லாம் இருந்ததுக்கு அப்புறம் கூட எல்லார் கண்ணையும் தப்பிட்டு இவ என்னமோ கிறுக்கு வேலை பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கான். எனக்கு தெரியும், அவளால அன்பு இல்லாத இடத்துல இருக்க முடியாது. அவன் எங்க இருந்தாலும் அவன் தான் எனக்கு முக்கியம். அவனை தேடி போயிடுவான். தாத்தா கண்டிப்பா இனிமே நம்ம அன்போட உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க எல்லாம். இனியாவது நீங்க கேண்டீன்ல போய் டீ ஏதாவது குடிச்சிட்டு வாங்க. நீங்க எல்லாம் இனி ஸ்ட்ராங்கா இருந்துதான் ஆகணும். இந்த குடும்பத்துக்கு நான் வராம இருந்திருந்தா என் அன்புக்கு இந்த நிலைமா இருக்காது. அன்பை நினைச்சு இனியாவும் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காது. மொத்த குழப்பத்துக்கு காரணமானவரே நானா இருந்துட்டேனே. என் அன்புக்கு கஷ்டம் எல்லா விதத்திலயும் என் மூலமா தான் வந்துட்டு இருந்திருக்கு. அதுவே இந்த பைத்தியக்காரனுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு பாருங்களேன். எல்லாரும் போய் டீ ஏதாவது குடிச்சிட்டு வாங்க தாத்தா. ரொம்ப நேரம் இப்படியே அழுதுட்டு நீங்கன்னா மயக்கம் தான் வரும். சரிப்பா, நான் எல்லாரையும் கூட்டு போறேன். ஏன் அக்கா இந்த இனியா இப்படி ஒரு முடிவெடுத்தது? வித்யா, உனக்கு தெரியும்ல, இனியாவால அன்பு இல்லாம இருக்கவே முடியாது. அவர் ப்ராஜெக்ட் விஷயமா வெளியே போயிருந்த நேரத்துல கூட கூடவே இனியாவும் போயிடுச்சுலாம். அப்படித்தானே அன்பு சாருக்கு இனியா கண்ணம்மாவை அறிமுகம் ஆக்கி சீக்கிரமா ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு நினைச்சேன். இப்படி ஒரு சுச்சுவேஷன் வர நம்ம யாருமே எதிர்பார்க்கலாம். அப்புறம் வித்யா, சார் பொழைக்கவே மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா பிரெயின் டெத்தான உங்களுக்கு மறுபடியும் கான்சியஸ் வர்றதுக்கு சான்ஸே இல்லைன்னு. அன்பு சாரோட உயிருக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாச்சு. அப்போ நம்ம இனியாக்கு மட்டும் என்ன ஆக போகுதான்? கண்டிப்பா அவன் மறுபடியும் பொழைச்சி வந்துருவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. வாப்பா, இனியா இப்ப எப்படி இருக்கான்? எங்க அன்பு இப்ப எப்படி இருக்கான்? தாத்தா, அன்போட உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இனிமே அவர் உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சந்தோஷம்ப்பா. இனியா எப்படி இருக்கான்? இனியா தான் உயிர் பொழைக்கவே கூடாதுங்கிறதுக்காக நிறையவே பாய்சன் சாப்பிட்டுருக்காங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவங்க உட்கார்ந்துருக்க போறது ஹாஸ்பிட்டல். எப்போ அவங்க மயக்க போட்டு விழுந்தாலும் ட்ரீட்மெண்ட் உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எப்படியாவது காப்பாத்திடுவாங்கங்கிற பயத்திலேயே அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுருக்காங்க. அதான் அவர் கூடவே போகணுங்கிறதுக்காக அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுருக்காங்க. ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. நாங்களும் எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். பார்க்கலாம் தாத்தா. திரும்ப உயிரே வராதுன்னு நினைச்சேன். அன்புக்கே நினைவு வந்துட்டு இனியாவும் அதே மாதிரி திரும்ப கிடைப்பாங்க. ஆனா ஆனா என்னப்பா தம்பி, இந்த சூழ்நிலையில நீங்க ஆனான்னு இழுக்கிறதா எங்களுக்கு பதட்டமா இருக்கு. நான் சொன்ன மாதிரிதான், அன்போட உயிருக்கு இனிமே எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா அவருக்கு பழைய ஞாபகம் எல்லாம் மறுபடியும் வர்றது ரொம்ப சந்தேகம்தான். ஏன் ஏன் சந்தேகம்? அவனுக்கு என்ன உயிர் தான் வந்துருச்சுலாம். அதாம்மா, அவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா அவர் கண்ணு முழிச்சாலும் அவருக்கு பழைய ஞாபகம் எல்லாம் இன்னமும் அப்படியே இருக்கிறது ரொம்ப சந்தேகம்தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு உயிர் திரும்ப கிடைச்சதே பெருசு. இவ்வளவு பெரிய குடும்பம், நீங்க எல்லாம் ஒன்னா கூடவே தானே இருக்கீங்க. ஞாபகம் வரலனா நான் அவனுக்கு ஃப்ரெண்டுங்கிறதே மறந்துருப்பானா? மறந்துருப்பாருன்னு நான் சொல்லல சாம். எதுவுமே ஞாபகத்துல வராம இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஆக்சிடென்ட் ஆனதும் அவரோட தலை டிரான்ஸ்ஃபார்மர்ல போய் இடிச்சிருக்கு. எந்த அளவுக்கு பயங்கரமா அந்த ஆக்சிடென்ட் நடந்திருந்துன்னா அவருக்கு பிரெயின் டெத்துங்கிற அளவுக்கு வந்திருக்கும். ஏதோ இனியா மயக்கம் போட்டு அவர் மேலேயே விழுந்திருக்காங்க. கடவுள் புண்ணியத்துல ஏதோ ஒரு அதிசயம் நடந்து அந்த அதிர்ச்சி மூலமா அவர் மறுபடியும் எழும்பியிருக்காரு. ஒரு தடவை கண்ணு முழிச்சு பார்த்தாரே தவிர மறுபடியும் அவர் கண்ணு முழிக்கல. அப்பனா மறுபடியும் அவனுக்கு இல்லம்மா, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. மறுபடியும் அவருக்கு எதுவும் ஆகாது. நான் தான் சொல்றேன்ல, அவரோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் இனிமே இல்ல. ஆனா பழைய ஞாபகம் எல்லாம் மறந்து போவதுக்கும் சான்ஸ் இருக்கு. உயிரே திரும்ப கிடைச்சிருச்சு. என் பையனை நான் இனிமே நல்லா பார்த்துப்பேன். இனியாக்காக கொஞ்சம் வேண்டிக்கோங்க. ஏன்னா அவங்க தான் ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருக்காங்க.
என்ன கேட்டா அன்பு உயிரோட வந்ததே கடவுளோட ஒரு பிளெஸிங் தான் சொல்லுவேன். ஏன்னா பிரெயின் டெத் ஆயிடுச்சுன்னா அவங்க இறந்துட்டதா தான் அர்த்தம். 1000த்துல ஒருத்தவங்க தான் பிரெயின் டெத்னா பொழைக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்கு. அந்த 1000த்துல ஒருத்தரா உங்க அன்பு இருந்திருக்காரு. அவர் உயிருக்கே எதுவும் இல்லைன்னா இனியாக்காகவும் வேண்டிக்கோங்க. யார் நினைச்சாலும் அவங்கள காப்பாத்திடவே கூடாதுன்னு அளவுக்கு அதிகமா பாய்சன் எடுத்திருக்காங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்கு. கண்ணு முழிச்சதும் அன்பு பழைய ஞாபகத்தெல்லாம் இழக்காம இருக்கதும் இனியா மறுபடியும் உயிரோட வரதும் கடவுளோட கையில தான் இருக்கு. வாழா வாழ்வே அடி நீதானம்மா, சாகா வரம் போல வந்தாயம்மா, பாவம் தீராதா சாபம் வீழாதா, மூச்சு காத்தும் பேர் சொல்லாதா, தூண்டில் மீனா நான் தினம் சாகுறேன். சாமி வேணா உனழல் சாயுற ஏழு சன்மோ இனி ஓ உசுருல தினம் கலக்கணும்.